ஈரோடு அருகே நடந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து விசாரிக்க கூடுதலாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கொலை சம்பவத்தின் எதிரொலியாக தனி வீடுகள், தனியாக வசிக்கும் முதியோர் குறித்து கணக்கெடுக்கும் பணிகளை காவல்துறையினர் தொடங்கியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரியை அடுத்த விளக்கேத்தியில் தோட்டத்து வீட்டில் வசித்த ராமசாமி பாக்கியம்மாள் தம்பதி படுகொலை ஏற்படுத்திய அசாதாரண நிலை அங்கு இன்னும் தொடர்கிறது. கொலை குறித்து இதுவரை எந்த துப்பும் கிடைக்காமல் காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிறது. இரட்டை கொலை நடந்து 2 நாள் முதல் 1 வாரம் வரை ஆகியிருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதுவும் கொலை குறித்து துப்பு கிடைப்பதை சிக்கலாக்கி இருக்கிறது. இதனால் இரட்டை கொலை பற்றி விசாரிக்க ஏற்கனவே 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னிமலை பல்லடத்தை தொடர்ந்து சிவகிரி அருகே நடந்த இந்த இரட்டை கொலையும் தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்ததாக இருப்பதால் இதுகுறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக பெருந்துறை காவல் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தனியாக வசித்து வரும் வயதானவர்கள் மற்றும் தோட்டத்து வீடுகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. நீலகிரி, கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்டங்களை சேர்ந்த காவல்துறையினருடன் உள்ளூர் காவல்துறையினர் இணைந்து இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக வாய்க்கால் கரையில் அமைந்துள்ள வீடுகளை முன்னுரிமை அளித்து கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கணக்கெடுக்கும் பணியின் போது எத்தனை ஆண்டுகள் குடியிருக்கிறீர்கள், அருகில் வசிப்பவர்கள் விவரம் என்ன, வாகனங்களின் விவரங்கள், காவல் நிலையம் அமைந்துள்ள தூரம், சிசிடிவி கேமரா உள்ளதா என்பன உள்ளிட்ட 43 கேள்விகள் கேட்கப்பட்டு விவரங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. வயசானவங்க இருக்கனால பாதுகாப்பாக இருக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி கேமரா இல்லாமல் இருக்குது, கேமரா மாட்ட சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாய் இருக்கணும். யார் நைட் டைமில் கதவை இது பண்ணாலும் திறக்க வேண்டாம். நிறைய சிவகிரியில் ஒரு சம்பவம் நடந்து 2 பேர் கொலையாயிருக்கிறாங்க. அதனால ரொம்ப பாதுகாப்பாக இருக்க சொல்லிக்கிறாங்க. சிசிடிவி கேமராக்கள் இல்லாத வீடுகளில் கேமரா அமைக்கவும், நாய்கள் வளர்க்கவும் காவல்துறையினர் அறிவுறுத்துகிறார்கள். இரவு நேரங்களில் வீட்டிற்கு யாரேனும் வந்தால் உடனடியாக கதவை திறக்க வேண்டாம். சந்தேகப்படும்படியான ஆட்கள் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுரை வழங்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன்.